எப்படி இருக்கீங்க? நல்லா சாப்பிடுறீங்களா? என்னங்க நீங்க சீக்கிரம் வந்துருவீங்களா? கண்டிப்பா வந்துருவேன் மாமா. மேக்ஸிமம் 2 வீக்ஸ் கண்டிப்பா வந்துருவேன். 2 வீக்ஸா? ஆமா மாமா. மேக்ஸிமம் அதுக்குள்ள இந்த கேஸ்லாம் சால்வ் ஆயிடும். சரிங்க. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க மாமா? நாங்க நல்லா இருக்கோங்க. லவ் யூ மாமா. ச்சே, என் தலை இழுத்து. என்னங்க? சொல்லுங்க மாமா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் மாமா? சொல்லுக்கா. உனக்கு வெக்கமா இருந்தா சொல்லு, நான் சொல்றேன். எப்படி சொல்லவா? சரி, குடு குடு. சும்மா எல்லாம் அவனுக்கு தெரியும். என்னமோ அவ இதை கேட்ட உடனே சந்தோஷத்துல பறந்து வந்த மாதிரியே வைக்கப்பட்டு இருக்கா. என்ன ஆச்சா மாமா? ஏதாச்சும் போன்ல சொல்ல முடியாத விஷயமா? ஆமாங்க, போன்ல சொல்ல முடியல. நான் அந்த விஷயத்த நேர்ல உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். ஓ, அப்படியா? அப்போ ஓகே மாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நானே நேர்ல வந்துடுறேன். நான் வைக்கிறேங்க. தினமும் மறக்காம கால் பண்ணுங்க. ஐயோ, நீங்க என்ன மிஸ் பண்ணவே வேண்டாம் மாமா. ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் உடனே கால் பண்றோம். ஓகே? சரியா? பாய் மாமா. என்னக்கா நீ வீடியோ கால் போடுவ? மாமாவோட சந்தோஷத்தை எல்லாரும் பார்க்கலாம்னு நினைச்சா இப்படி விஷயத்த சொல்லாமலே கட் பண்ணிட்டியே. கடப்பாவி, வீடியோ கால் போட்டிருந்தா முரளி தலையில சனி தலையை விரிச்சு ஆடி இருக்கும். நல்ல வேலை முன்னாடியே நீ இந்த ஐடியாவை சொல்லல. என்னால சொல்ல முடியலடா. அவரும் நானும் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல காண்ற கனவோட நிஜம்தான் இந்த குழந்தை. இதை என்னால சட்டுன்னு போன்ல சொல்ல முடியல. நான் அவர் முன்னாடி நின்னு அவர் கையை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு, நீங்களும் நானும் சேர்ந்த உயிர் இன்னும் கொஞ்ச நாள இந்த உலகத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லணும். அவரோட சந்தோஷத்தை அவர் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். யாரும் கிருஷ்ணா கிட்ட சொல்லிடாதீங்க. அவன் நினைக்கிற மாதிரி அந்த சந்தோஷமான தருணத்தை முழுசா அவளே அனுபவிச்சு சொல்லட்டும்.